எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடியை ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் எப்படி இட்லி பொடி அரைக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி இட்லி பொடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இட்லி பொடிங்கிறது நார்மலாக எல்லாருக்கும் ஒரு அரைக்க தெரிஞ்ச ஒரு விஷயம். இட்லி பொடியில் நம்ம பேசிக்காக சேர்க்குற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா. இது இல்லாமல் ஒரு சில இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம ஆட் பண்ணி இட்லி பொடியை ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக மாற்ற போகிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட் எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அதாவது அந்த தோல் உளுந்து, தோலோடு இருக்கிற மாதிரி பார்த்து உளுந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே சத்து. நீங்கள் வெள்ளை உளுந்து எடுக்கிறதோட தோல் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வெறும் ட்ரையான கடாயில் போட்டு வறுத்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரம் நமத்து போகாமல் உளுத்து போகாமல் இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் சரிசமமாக எடுத்துக்கிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணுங்கிறனால ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு மட்டும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டா போதும். கடலைப்பருப்பையுமே ஃபஸ்ட்டு ட்ரையாக நல்லா வறுத்துருங்க. இது வறுக்கிறதோட இதோட ஹெல்த்தியாக ஒரு பொருள் ஆட் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை தான். நிறைய பேர் வந்து என்ன தான் நம்ம சாம்பார் குழம்புலலாம் கருவேப்பிலை போட்டாலும் எடுத்து வேஸ்ட்டாக தான் போட்டுருவோம். ஆனால் இந்த இட்லி பொடியில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால இதோட நீங்கள் கருவேப்பிலை போட்டுட்டு இட்லி பொடி அரைச்சிங்கன்னா கருவேப்பிலை பொடியும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட சத்துமே பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட் ஆகாமல் முழுமையாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கிற அந்த கடலைப்பருப்போட இந்த கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லாவே மொறுன்னு நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு. இதையுமே அப்படி நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்க்குறோம். வரமிளகாவை நீங்கள் காம்பை கிள்ளிட்டு சேர்க்காமல் காம்போடு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த விதைகள் எல்லாம் கீழே கொட்டாமல் இருக்கும். அதோட காரம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ட்ரையாகவே எல்லாத்தையும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக நான் சேர்க்குற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல நல்லா தெம்பாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒன்று கடலை மிட்டாயாக சாப்பிட்டா மட்டும்தான் எள்ளு நம்ம சாப்பிடுவோம். அது இல்லாமல் நீங்கள் இந்த இட்லி பொடிக்கு அரைக்கிறதோடு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அதோட சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இட்லி பொடியுமே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நீங்கள் அடுப்பில் சேர்த்துட்டு நல்லா சடச்சடன்னு பொரியணும். அதுக்கப்புறமா அதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததான் நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மிளகு தான் எடுத்திருக்கேன். என்னடா அது மிளகெல்லாம் சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இட்லி பொடிக்கு இது வந்து ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். இது சேர்க்குறனால இட்லி பொடியோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏற்கனவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துருங்க. இது வறுக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு மாதிரி சடச்சடன்னு பொரியும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு சேர்க்குறதுனால இட்லி பொடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதே சமயம் இட்லி பொடி சீக்கிரமாக அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வறுத்துட்டு சேர்த்தா தான் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததான் நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பவுடராக கிடைக்கக்கூடிய பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பவுட்ரு பெருங்காயத்தை விட இந்த கட்டி பெருங்காயம் தான் நல்ல ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும். இட்லி பொடியில் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கனால நீங்கள் ட்ரையாக வறுத்தாலும் அது பொரியாது. அதனால் கொஞ்சமாக மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை குக்கிங் ஆயில் கூட சேர்த்துட்டு இந்த பெருங்காயத்தை நம்ம பொரிச்சுட்டு எடுத்துக்கலாம். பொரிச்சா தான் உங்களுக்கு பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே தனியாக ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வரமிளகாவுக்கு அந்த காம்புக்கு இல்லாமல் வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வரமிளகாவோட காம்பு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த விதைகள் வந்து கொட்டி போகாமல் இருக்கும். ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பை கூட நீங்கள் ட்ரையாக கூட வறுத்துட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பொடியை அரைச்சிட்டு வந்துட்டோம். எப்போதுமே இட்லி பொடி ரொம்ப நெய்ஸாக அரைச்சிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கையில் நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் சேர்க்காமல் இந்த வெறும் பொடியை மட்டும் வச்சு சாப்பிட்டாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நம்ம சத்துள்ள பொருள்லாம் சேர்த்துருக்கோம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான்.
இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சிடாமல் ஒரு ட்ரையான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இட்லி பொடி வாசம் குறையாமல் ஒரே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது. இதோட நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா பாட்டிலில் கொட்டிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா வெளியிலே வச்சுட்டா அது இட்லி பொடியோட ஸ்மெல்லு போயிருங்கிறனால பாட்டிலில் தான் கொட்டி வச்சுட்டேன். நார்மலாக நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் கொட்டி வைக்கிறத விட கண்ணாடி பாட்டிலில் கொட்டி வச்சிங்கன்னா அதோட வாசம் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கிற இட்லி பொடியை நீங்கள் கொட்டி வச்சுட்டு டக்குன்னு நல்லா மூடி போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த சூடுலேயே உங்களுக்கு வேர்த்து போய் சீக்கிரமாக இட்லி பொடி கெட்டு போகிறதுக்கு இதுவே ஒரு சான்ஸாக இருக்கும். மேலே வந்து நீங்கள் டைட்டாக மூடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அப்போ அதில் உங்களுக்கு ஈரத்தன்மை இருந்தாலும் டிஷ்யூ பேப்பரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இட்லி பொடி கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இட்லி பொடியாக எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.